யார் இருக்கிறது? யாரடா? யாருக்கு இருக்கிறது? அந்த சண்டாளன் வசிஷ்ட மகாமுனிவரே இருக்கிறது. மகா சிறப்பு மிக்க காண்டிப ராஜனுக்கு மகனாக பிறந்தி சீரும் சிறப்பு மிக்க கௌசிக ராஜனுக்கு மன்னனாக வாழ்ந்தேன். சண்டாளன் அந்த வசிஷ்ட மகாமுனிவன் மீது ஏற்பட்ட கடும் கோபத்தால் ஆடம்பரமாக வாழ்ந்த என் அரச வாழ்க்கை அத்தனையும் அடியோடி புறந்தேன். அரச வாழ்க்கை துறந்தான். புறப்பட்டேன் பொதிகை மாமலை அடிவான். அங்கு வட்ட பாறையின் மீது செப்பூசி மலையிலே 60,000 ஆண்டு காலம் மிகப்பெரிய கடும் தவத்தினால் அந்த ஈசனுக்கு சபை. அந்த தேவேந்திரன் சபையிலே தேவேந்திரன் கேட்ட கேள்விக்கு அந்த சண்டாள வசிஷ்ட மகாமுனிவன் விடை ஒன்றை தெரிவித்தார். தேவேந்திரா, தாங்கள் கேட்டதற்கிணங்க உலகத்திலே மனிதனாக பிறந்த ஒருவன் பொய்யுரைக்காமல், நீதி தவறாமல், நேர்மை தவறாமல் அயோத்தி அரசாட்சி செய்கிறார். என்னுடைய சிஷியன் அரிச்சந்திரன். வார்த்தையை கேட்டு பொறுக்க முடியாத கோபம் கொண்டு எழுந்தான். சண்டாளனே, மானிட ஜென்மத்திலே பிறந்த ஒரு நரை மனிதன் அரிச்சந்திரனை பொய் சொல்ல மாட்டான் என்று இந்த உலகத்திலே நீ புகழ்வதா? அரச வாழ்க்கை தொடர்ந்தால் உன் மீது ஏற்பட்ட கடும் கோபத்தால் 60,000 ஆண்டு காலம் செப்பூசி முனையிலே கடும் ராஜனை சிற்பட்டம் பெற்றேன். அப்படிப்பட்ட நான் இருக்கும் பொழுது நீ தெரிவிப்பதற்கு தேவேந்திரன் பரிசளிப்பதா, பாராட்டுவதா? விடமாட்டேன். அப்படி நீ தெரிவிக்கின்ற அந்த அரிச்சந்திரன் பொய் சொல்லாமல் இந்த உலகத்திலே இருப்பானே, ஆனால் அவனை ஒரு பொய் அல்ல, இந்த விஸ்வாமித்திரன் அடிக்கு 1000 பொய்யும் நொடிக்கு 100,000 பொய்யை நான் சொல்ல வைப்பேன் என்று அந்த சபையிலே தெரிவித்த காரணத்தால் அந்த வசிஷ்டனுக்கும் எனக்கும் ஏற்பட்டது விஸ்வாமித்திரன் சாபம். பொய்யலாக்கிய தீர்வன் என்று அண்ணவன் தெரிவித்த காரணத்தால் அந்த வசிஷ்ட மகாமுனிவனுக்கும் எனக்கும் அந்த தேவேந்திரன் சபையிலே மிகப்பெரிய விஸ்வாமித்திரன் சபதமாகவே ஏற்பட்டது. இந்த சபதத்திலே வெற்றி பெற வேண்டுமானால், இந்த வசிஷ்டனை தோற்கடிக்க வேண்டுமானால், அந்த அயோத்தியை பரிவாரம் செய்யக்கூடிய அரிச்சந்திரனை எனது மாகையினாலே, இந்த விஸ்வாமித்திரன் சூழ்ச்சியினாலே அவனை பொய்யலாக்க வேண்டும் என்பதற்காக புறப்பட்டே பூலோகம் அடைந்தேன். அயோத்தியாபுரி நுழைந்தேன். அவன் அரண்மனை அவன் அயோத்தி நாட்டிலே அண்ணவனை பார்த்த அரிச்சந்திரன் வாழ்த்துரை பாடி வரவேற்றான். இனே பாருங்கள், தாங்கள் பொற்பாதம் இந்த பூமியில் படுவதற்காக அரிச்சந்திரன் என்ன தவம் செய்தேன்? என் சிம்மாசனத்தில் அமருங்கள், என் அயோத்தி நாட்டை நாடி இந்த அரிச்சந்திரனை தேடி வந்த காரணத்தை தாங்கள் அண்ணனிடத்திலே தெரிவிக்க வேண்டும் என்று சொன்னார். சூழ்ச்சியாகவே தெரிவித்த அரிச்சந்திரா, இந்த நாடு செழிக்க, இந்த நாட்டு மக்கள் நலம்பெற ஒரு நாராயண யாகம் செய்கிறேன். அந்த யாகத்தை அண்ணவனால் நிறைவேற்ற முடியவில்லை. அதற்குரிய திரவியம் இல்லாத காரணத்தினால் உன் அயோத்தி நாட்டுக்கு என் யாகத்திற்காக ஏதாவது கொஞ்சம் யாசகம் கேட்டு வந்திருக்கிறேன் அரிச்சந்திரா என்று சூசகமாக தெரிவித்தார்.
அயோத்தி மன்னன் யாசகம் கொடுக்க வேண்டுமா? ஐயனே, அப்படி என்றால் அந்த பாக்கியத்தை அனுமதி பெற்றிருக்கிறேன். எவ்வளவு திரும்ப வேண்டும் கேளுங்கள், இப்பொழுதே தருகிறேன் என்று சொன்னார். சூழ்ச்சியாகவே சொன்னேன், ஹரிச்சந்திரா, என் யாகம் நிறைவேற வட்ட பாறையின் மீது ஒரு பட்டத்தை யானையை நிறுத்தி அதன் மீது ஒரு ஆங்கார பூசனை அமர்த்தி கையிலே வெள்ளிக்கவம் கொடுத்து அதிலே மாணிக்கங்கள் வைத்து கட்டினோம். மேலே சென்று மீண்டும் இந்த பூமியிலே விழுந்து எவ்விடம் எழுகின்றதோ அவ்வளவு திரவியத்தை அன்னவனுக்கு யாசகமாக கொடுக்க முடியுமா ஹரிச்சந்திரா என்று கேட்டேன். இப்பொழுதே தருகிறேன் என்று சொல்லி ரத்தின சுருக்கமாக விளக்கம் கேட்டான். 48 கோடி அன்னவனுக்கு திரவியம் என்று கேட்டேன். தருவதாக உடனே ஒப்புக்கொண்டான் ஹரிச்சந்திரன். யோசித்தேன், ஹரிச்சந்திரா, யாகத்துக்கு இன்னும் நாள் குறிக்கவில்லை என்று பொய்யை சொல்லி அந்த யாசகத்தை அவனிடத்திலே ஆண்டவனுடைய என்று சொல்லி என்னுடைய உத்தராட்சி முத்திரையோடு அதை பத்திரப்படுத்தினேன். பிறகு என்னுடைய மாதர்களை தீவலோக தெய்வக்கண்ணி நாகலோக நாகக்கண்ணி அனுப்பி அவனை என் சூழ்ச்சியினால் சோதித்து பார்த்தேன். என் சூழ்ச்சியை எப்படியாவது தப்பிக்க வேண்டும் என்று நினைத்த ஹரிச்சந்திரன் அவன் நாவினால் சொன்ன ஒரு வார்த்தையினால் அவன் அயோத்தி நாடு அத்தனையும் அன்னவனுக்கே தானமாக கொடுப்பாய். நாவினால் சொன்ன சொல்லை ஹரிச்சந்திரன் என்றுமே தவற மாட்டேன் என்று சொல்லி அவன் நாவினால் சொன்ன வார்த்தைக்காக அவன் அரசுக்குட்பட்ட அத்தனை தேசத்தையும் அன்னவனுக்கு தானமாக பெற்றேன். ஹரிச்சந்திரா, இந்த நாட்டை எனக்கு தானமாக கொடுத்தது உண்மை என்று சொன்னால் இந்த நாட்டு மக்களுக்கு தெரியாமல் உடனடியாக உன் மனைவி மகளை அழைத்துக் கொண்டு இந்த அயோத்தியை விட்டே நீ அந்நிய தேசம் செல்ல வேண்டும் ஹரிச்சந்திரா என்று அன்னவனுக்கு எனது உத்தரவு. தானமாக எனக்கு கொடுத்து விட்டு தன் மகனையும் மனைவியும் அழைத்துக் கொண்டு அயோத்தியை விட்டே புறப்பட்டார் ஹரிச்சந்திரன். நான் தேவேந்திரனை கேட்டதற்கிணங்க சுக்கிர மகானை அழைத்து நட்சத்திரனாக படைத்து சரிவடைந்து கரையிலே அவனை படாத பாடுபடுத்தி பார்த்தேன். ஆனால் உண்மையை சொல்லி அவன் அங்கிருந்து காசி மாநகரம் சென்று விட்டான். அக்கினி மகானை அழைத்து காலகண்டனாக படைத்து காசி மாநகரத்திலே ஹரிச்சந்திரனை சோதிப்பதற்காக அக்கினி மகான் வடிவிலே அந்த அக்கினி மகானை காலகண்டர் வடிவாக அந்த அயோத்தியிலே அந்த காசி மாநகரத்திலே அவன் அங்கிருந்து தப்பிப்பானே. ஆனால் தென்திசைக்கு அதிபதி யமதர்மராஜனை இந்த உலகம் அழைத்திருக்கிறேன். தென்திசையை அடக்கியாலும் யமதர்மராஜனே, தேவேந்திரன் சபையிலே நடந்தது உங்களுக்கு தெரியும் அல்லவா? ஆகையினாலே என்னுடைய சோதனைக்காக தாங்கள் இந்த பூலோகத்திலே வீரப்பாக வடிவாக தோன்ற வேண்டும். மயானத்திலே காவல் புரியும் வீரப்பாகவை என் ஞான திருஷ்டியால் சில ஆண்டு காலம் மறைத்து வைத்திருப்பேன். அந்த இடத்திலே தாங்கள் மயான காவலனாக வேடம் கொண்டு ஹரிச்சந்திரனை என் சூழ்ச்சியினாலே சுற்றி வளைத்திருக்கிறேன். அவனை மறைமுகமாக மயான வரை விரட்டிக் கொண்டே வருவேன். அந்த இடத்திலே தாங்கள் மயான காவலனாக ஹரிச்சந்திரனை அடிமைப்படுத்தி இரவு பகலாக அவனை மயானத்திலே பிணத்துட வைத்து தாங்கள் சூழ்ச்சியினால் தாங்கள் சோதனையினால் அவன் மதுக்குடம் சுமக்க வேண்டும். மயானம் காக்க வைத்து எப்படியாவது ஒரு கடலளவு பொய்யை தாங்கள் வாங்க முடியும் என்பதற்காக யமதர்மராஜனை வீரப்பாகமாக இந்த இதிலும் அவன் தப்பிப்பானையானார். அடியன் அழைத்த அக்கினி பகவானின் சூழ்ச்சியினால் அவன் மகன் தேவதாசன் தாயை விட்டு பிரித்து அக்கினி பகவான் தனிமையிலே கானகம் அனுப்பியிருக்கிறார். தேவலோக நாகராஜனை அழைத்து நாக சர்ப்பமாக படைத்து இந்த விஸ்வாமித்திரன் சபதத்திற்காக அவன் மகன் தேவதாசன் உயிரையும்
சில காலம் என் சூழ்ச்சியினால் உயிரற்ற சபலமாக்கி அதிலாவது கடுகளும் பொய் கிடைக்கிறா என்பதை அந்த இடத்திலும் அந்த வகிஷ்ட மகா மணிவனில் ஏற்பட்ட கடும் கோபத்தினால் இந்த உலகத்திலே அரிச்சந்திரனை இந்த மாகையினால் சுற்றி வளைத்திருக்கிறேன். அது என் மாகையிலே சிக்கி அரிச்சந்திரன் தன் நாட்டை இழந்திருக்கிறான், தன் மனைவி மக்களை பிரிந்திருக்கிறான். இருந்த பொழுதும் இன்னும் பொய் சொல்லாமல் இந்த அயோத்தியை விட்டு சென்று கொண்டிருக்கிறார். அலையில்லா கடலை போல் தத்தளிக்கும் அரிச்சந்திரன் அடியேன் கொடுக்கும் கொடுமை தாங்க முடியாமல் இடத்தையாவது ஒரு கடுகளவு பொய்யை இந்த உலகத்திலே சொல்வானே. தேவலோகம் அழைப்பவனா தேவசபை பார்ப்பவனா இதில் யாருக்கு வெற்றி என்று வெற்றி கொள்ளாமல் விடமாட்டேனா. இது கோபத்தோ என்ற சபதமடா வெற்றி எனக்கு இறைவன் நினைப்பதொன்று பாவ மனிதன் என்று மனிதன் நினைப்பதொன்று வாழ்வு நிலைக்கும் என்று மனிதன் நினைப்பதொன்று வாழ்வு நிலைக்கும் என்று இறைவன் நினைப்பதொன்று பாவ மனிதன் என்று மனிதன் நினைப்பதொன்று வாழ்வு நிலைக்கும் Money.
நாட்டுள்ள மைந்தர் விட்டு நடந்துமே வந்துட்டான் அதை கேட்டுமே வருவோம் என்றார் கேட்டுமே வருவோம் என்றார் விட்டிட வழியுமில்லை ஐயோ மகனே மகளே மகளே மகனே மகளே மனம் போன மகள் தானே என்ன செய்வேன் மனம் போன மகள் தானே என்ன செய்வேன் மனமீது நொந்தேனே மகையோடு பிரிவேனே போன மகள் தானே புள்ளி போனது தாண்டானே மனம் போன மகள் தானே தானே சிவமே பொன்ன போன மகள் தானே என்ன செய்வேன் பொன்ன போன மகள் தானே என்ன செய்வேன் வண்ணம் போன மகள் வர மனம் போன மகள் வர தானே மகளே பொழுதடி போச்சிதையோ பொழுதடி போச்சுதையோ ஒரு மகள் வரவு காணேன் பொழுதடி போச்சுதையோ ஒரு மகள் வரவு காணேன் ஒரு மகள் வரவு காணேன் ஒரு மகள் வரவு காணேன் பொழுதடி போச்சுதையோ பொழுதடி வரவு காணி பொழுதடி போச்சுதையோ பொழுதடி வரவு காணி பொழுதடி போச்சுதையோ பொழுதடி போச்சுதையோ பொழுதடி போச்சுதையோ தெய்வமே 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 பொழுதொடி போத்ததையோ மகளே மகளே தெய்வமே
தாயே மாமகேஸ்வரா குலகால பரம்பரையிலே கருணாகரா காரண்யமூர்த்தியே இளைநாதா உன்னையே எழுதவே என்ன கண்டிக்கும் என்னை இப்படி சோதிக்கலாமா திக்கற்ற விளக்கு அந்த தெய்வமே தொடங்கி சொல்வாங்க கிடைத்து இவருக்கு என்னை தீங்கிழைத்தேன் என்னை ஏன் இப்படி சோதிக்கிறார் நான் இழக்க வைத்தாய் நாயகரை பிரித்தாய் வாழ்விழக்க வைத்தாய் இதெல்லாம் போதாதென்று எங்களை வேதனை கழிவுபடுத்தினார் எங்கள் அடிமகட வேதியை சாத்தியத்துக்கு தேவையான பொருட்களை சேகரித்துக்கொண்டு வரும்படி என் குழந்தையை நீலவாந்தத்திற்கு அனுப்பினார் அதிகால சென்ற என் குழந்தை அந்த சாய் நேரமாகியும் இன்னும் விரும்பவில்லை அவனை காணாது பெற்று இந்த பாவையின் அவனையும் என்ற பழுவோடு தெரிகின்றது இறைவா என்ன செய்வேன் என் குழந்தை இன்னும் காணவில்லை இறைவா என்ன செய்வேன் என்ன செய்வேன் இன்னமும் வரக்கானே ஒரு வாரியின் விளக்கு வழக்கு கொண்டு ஏதேனும் சென்று ஐயா என் குழந்தை பசியாக இருக்கிறது சொல்கிறார் கொஞ்சம் கொஞ்சம் குழந்தைகள் கொடுக்கலாம் நீலவாந்தர் சொல்லி தெளிவோடு சாப்பிடுகிறலாம் அப்படி பசிக்கள் அதிகமாக இருந்தால் ஓடுகிற கங்கை விட்டு விட்டு மூன்றாவது தனவேலி விட்டு சொன்னார் என் குழந்தை அறிந்தினானா இல்லை பசிக்கள் பங்கால் விழுந்து விட்டானா ஒன்று பெரிய விலை அம்மா தாயி காசி விசாலாட்சி அடியாண்டு விட பிரம்மாண்ட நாயகி தாயி மாரியம்மா இந்த பாவிய காக்கடை போனோடு வர வேண்டும் தாயி தாயி உமா மகேஸ்வரி உலகான பரம்பொருளை என்னை காக்கடை போனோடு வர வேண்டும் நிச்சயம் ஓடோடி வருவாய் நம்புகிறேன் பார்க்கலாம் நீ ஏங்கதே ஈஸ்வரி
காலி மற்ற காலையிலே படும் கெட்டு குடியை கெடுவென்பார்கள் அதுபோல் அல்லும் பகலும் மனம் நினைக்கும் எங்களுக்காக இந்த சோதனை நாளாக எழுந்து காடு குடிகளுக்கு பிரிந்து நன்றியாக பராரியாக காவி அணிந்து தெருவிடப்படாத பாடுபட்டு காசு வந்து முனிவர்பட்ட கடனுக்காக இன்றைய பாலகனையும் அந்த வெற்று கொள்ளை கொடுத்தீர் மன்னவர் அங்கு சென்றார்கள் எப்படி இருக்கின்றாரோ ஒன்றும் புரியவில்லை இவங்களை மிக்க மறந்தாலும் பொழுது வெளியே மறந்தாலும் சூரியனை சிறக்க மறந்தாலும் என் கணவனையை மட்டும் நினைத்து விட்டு எப்பவுமே மறக்காது மறக்கவும் கூடாது கூலி குறைத்தேனா குறிவருக்கு அளித்தேனா பிச்சை என்று கேட்டு வந்தவருக்கு இல்லை என்ற வார்த்தை கூறினேனா இவரு தவறும் செய்யாத எனக்கு இப்படி நிலையா கணவனை தெரிந்து மகனை திரட்டுதற்கு அனுப்பி விட்டு அவனை காணாமல் வழிமேல் விடுவித்து காத்திருக்கிறேன் என் ஆசை மன்னவா இங்கு இருக்கின்றீர்களோ என்ன செய்கிறீர்களோ ஒன்றும் புரியவில்லை இறைவா என்ன செய்வேன் ஆசை நெஞ்சும் அழிந்ததே ஆசை நெஞ்சும் அழிந்ததே அமைதி குலைந்ததே ஆசை நெஞ்சும் அழிந்ததே ஆசை நெஞ்சும் அழிந்ததே அமைதி குலைந்ததே ஆசை நெஞ்சும் அழிந்ததே விழிகிறேண்டும் பார்வை இல்லை மொழிகிறேண்டும் பேசவில்லை விழிகிறேண்டும் பார்வை இல்லை மொழிகிறேண்டும் பேசவில்லை வருகிறேண்டும் வாழ்க்கை இல்லை வருகிறேண்டும் வாழ்க்கை இல்லை மறுமொழிகள் மாற்றமில்லை என் ஆசை நெஞ்சும் அழிந்ததே அமைதி குலைந்ததே ஆசை நெஞ்சும் அழிந்ததே நடந்த கதை தொடர நின்று நானும் நெஞ்சம் நினைப்பதுண்டு நடந்த கதை தொடர நின்று நானும் நெஞ்சம் நினைப்பதுண்டு நடந்த வாழ்வில் பாசம் எங்கே நடந்த வாழ்வில் பாசம் எங்கே நடந்த வாழ்வில் பாசம் எங்கே விளைந்த எங்கள் நேசம் எங்கே என் ஆசை நெஞ்சும் அழிந்ததே அமைதி குலைந்ததே என் ஆசை நெஞ்சும் அழிந்ததே நான் பெற்ற மகனே வாழ்வார வாழ வேண்டும் பலமோடு இருக்க வேண்டும் என்று நமக்கு தந்தாரே என் தந்தை அதில் எல்லளவும் குறையாமல் என்னை காத்த நின்றீர்களே முடிவிடப்பட்ட கடனுக்காக ஒரு வாழ் விழுந்துவிட்டு இங்கு இருக்கின்றீர்களோ என்ன செய்கின்றீர்களோ ஒன்றும் புரியவில்லை அந்த மேலும் வளர்ந்தத்தலே கண்ணிடம் மண்ணிடம் காற்றிலும் வைக்கிலும் என் குழந்தை எவ்வாறு துன்பப்படுகிறானோ எப்படியெல்லாம் கஷ்டப்படுகிறானோ ஒருவேளை அந்த பள்ளி விட்டு பிரிந்து விட்டானா இல்லை பத்திரிகை பங்கள் விழுந்து விட்டானா இனி வடிதில்லாமல் விழுக்கின்றானா நான் பெற்ற செல்வமே உன்னை காணாமல் பெற்ற இந்த பாவியின் வழியில் அனைவரும் இந்த பழி போல இருக்கின்றது இறைவா என்ன செய்வேன் என் குழந்தை நான் காணவில்லையே எதிரித்து போனே மகள் எதிரித்து போனே மகள் எத்தனை தூரம் சென்றோமோ சிலம்பர மகன் வர மலன் வர சிலம்பர
பிறந்தான் திருமணத்தை பெருமணத்தை ஒருமணத்தை விழுந்தான் இன்பர மகன் வர மகன் வர சிலன் வர தானே பலரை பிரிந்தாலும் பதகை மறந்தான் பலரை பிரிந்தாலும் பதகை மறந்தாலும் பட்டை விதித்தான வேலைகள் பட்டமாட்டை எல்லையானே மகன் வர மகன் வர சிலன் வர தானே அந்த குழந்தைகள் ஆறுவரை கேட்கின்றது என் குழந்தை காணவில்லை சிறுவர்களே என் மகனுக்கு என் குழந்தை எங்கே என் செல்வம் எங்கே அப்பா